ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 2 ஹெம்மிங் அண்டு ரன்னிங் ஸ்டிச் ரெண்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே நம்ம டேப்பில் எப்படி இன்ச் டேப்பில் மெஷர்மெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அது கூடவே நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணிக்காத சிஸ்டர்ஸ்லாம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெய்லி அப்டேட்ஸ் அதில் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். உங்களோட போஸ்ட்டை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அதை போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். உங்களோட போஸ்ட்டு, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் அதில் கேட்டுக்கலாம். ரிமைனிங் டேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட்லேயே நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வாங்க கிளாஸ் 2க்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத் அல்லது ரேசன் வேஷ்டி அதை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு கார்னரில் 10x10 10 இன்ச் அண்ட் 10 இன்ச் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுக்கணும். லென்த்து, அதோட விட்த்து, ஒரு ஸ்கொயர் பீஸ் நம்ம எடுக்க போகிறோம். 10 இன்ச் சைஸில் நம்ம எடுக்க போகிறோம். நாலு சைடுமே நம்ம 10 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் எடுக்கிற லைனிங் கிளாத்து லைட் கலர், அதாவது ஒயிட்டு, சாண்டல், லைட் பிங்கு, ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி இருக்குதா பார்த்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட இன்ச் டேப் இல்லை, வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சென்டிமீட்டர் டேப்பில் நீங்கள் சென்டிமீட்டர் ஸ்கேல் உங்கள்கிட்ட இருக்கும். அதில் 26 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அது 10 இன்ச்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். 4 சைடுமே 26 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்ச் டேப்பில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் இன்ச் டேப்பு. இந்த இன்ச் டேப்பில் 1 போட்டிருக்க 1 இன்ச், 2 இருக்கிறது 2 இன்ச், 3 இருக்கிறது 3 இன்ச். இப்போது ஆரோ போட்டிருக்க லைனெல்லாம் பார்ப்போம். இது அரை அல்லது 0.5, இது 1.5 அல்லது 1.5. இந்த பெரிய லைனை நம்ம பார்த்தோன்னா 1.25, இது 1.25, இந்த லைன் 2.25. இந்த மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ அரை இன்ச் நம்ம எடுத்து ஒரு கார்னரில் அரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம். அந்த லைன் முடிகிற அதே இடத்துல இன்னொரு கார்னரில் அரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம நகத்தால் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்பியும் ஒரு அரை இன்ச் மடிச்சுக்கிறோம். நல்லா ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இதில் தான் நம்ம ஹெம்மிங் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். அதுக்காக கைத்தையல் போடுற ஊசி எடுத்தாச்சு. அதில் நூல் போட்டுக்கலாம். நூலை போட்டுட்டோம். டபுள் ஸ்டாண்ட்ஸ், அதாவது ரெட்டை நூலாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நூலை போட்டு நாட் போடணும். நாட் எப்படி போடுறோன்னா, நூலை எடுத்து நம்ம ஆள்காட்டி விரலில் நம்ம வைக்கிறோம். வச்சாச்சு. அப்படியே ஆள்காட்டி விரலை சுற்றி மேலே வந்து இப்படி எக்ஸ் ஷேப்பில் வரணும். பார்த்துக்கோங்க. ஆள்காட்டி விரலை சுற்றி எக்ஸ் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு நம்ம பெருவிரலை இப்போ யூஸ் பண்ணி அப்படியே நூலை வெளியே கொண்டு வரோம். வெளியே எப்படி கொண்டு வரேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. நூலை அப்படி சுற்றி கொண்டு வரோம். வெளியே வந்ததோடே இந்த மாதிரி ஒரு லூப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லூப்பை அப்படியே நம்ம இழுத்துட்டோம், டைட் பண்ணிட்டோம். 2 கையும், வலது கை இடது கை ரெண்டையுமே டைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நாட் ஃபார்ம் ஆயிரும். இன்னும் ஒரே ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஆள்காட்டி விரலில் வச்சுட்டேன், அது எக்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அப்படியே வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு டைட் பண்ணுறேன். நம்மளுக்கு கிடச்சிட்டு நாட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம இப்படி தான் நாட்டு போடணும். இப்போது ஹாஃப் இன்ச் நம்ம மடித்து வச்சதை ஹெம்மிங் ஸ்டிச் போட போகிறோம்.
ஃபஸ்ட்டு கிளாத்தில், அதாவது ஒத்தையாக இருக்க கிளாத்தில் இந்த மாதிரி லைட்டாக குத்தி எடுக்கிறேன். அந்த ஃபோல்டு பண்ணதில்ல, கிளாத்தில் குத்தி எடுத்துட்டு அப்படியே அந்த ஃபோல்டு பண்ணல வெளியே எடுக்கணும். இப்போ நம்ம அதை இழுத்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டைம் நான் அதே மாதிரி பண்ண போகிறேன். கிளாத்தில் சிங்கிளாக இருக்க கிளாத்தில் பண்ணி ஃபோல்டு பண்ண கிளாத்தில் வெளியே எடுக்கிறோம். இப்போ நம்ம பேக் சைடு பார்த்தோன்னா இந்த மாதிரி நீடில் தெரியும். அப்படி இழுக்கணும். அதுக்கு முன்னால் ஊசியை சுற்றி அந்த நூலை போடணும். நான் மிஸ் பண்ணிட்டேன். இனி நெக்ஸ்ட்லேருந்து கரெக்டாக காட்டுறேன். கால் இன்ச் இடைவெளியில் ஒவ்வொரு ஸ்டிச்சும் 1/4 இன்ச் இடைவெளியில் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சிங்கிளாக இருக்க கிளாத்தில் குத்தி டபுளாக இருக்க கிளாத்தில் குத்திட்டோம். இப்போ பேக் சைடு பார்த்துக்கணும். குட்டியாக நம்மளோட நீடில் தெரியுதான்னு பார்த்துட்டு அப்படியே அந்த த்ரெட் எடுத்து நீடிலுக்கு பின்னால், ஊசிக்கு பின்னால் நம்ம போட்டுட்டு இழுக்கணும். இப்படி தான் செய்யணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இதுக்கு முந்தின ஸ்டிச்சில் நான் அதை உங்களுக்கு ஒழுங்காக சொல்லலை, ஒழுங்காக காட்டலை. சிங்கிளாக இருக்க கிளாத்தில் குத்திட்டு ஃபோல்ட் பண்ண கிளாத்லேயும் குத்தி எடுத்துட்டோம். பின்னால் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நூலை எடுத்து ஊசிக்கு பின்னால் விட்டுட்டு ஊசியை இழுக்கிறோம். ரொம்ப இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்தோன்னாக்கி கிளாத்து சுருக்காக வந்துடும். கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நார்மலாக நம்ம இழுத்து பண்ணிகிட்ருக்கணும். நம்ம கை வச்சுருக்க பொசிஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க. 4 ஃபிங்கரையும் பின்னால் வச்சுருக்கேன். தம் ஃபிங்கர் பெருவிரலை மட்டும் முன்னால் வச்சுருக்கேன். அந்த 4 ஃபிங்கரையும் நம்ம எந்த இடத்துல குத்த போகிறோமோ அந்த இடத்துல தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் ஃபிங்கரில் குத்தாமல் லைட்டாக கிளாத்தில் மட்டும் குத்துற மாதிரி நான் குத்தி குத்தி எடுக்கிறேன். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஸ்டிச் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கி நெக் டிசைனுக்கு ப்ளவுஸில் ஃபுல் வாயில் ப்ளவுஸ்லலாம் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளவுஸில் சுடிதாரில் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் ஒருக்கா பார்த்துக்கோங்க. பேக் சைடு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும். நீங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் த்ரெட் எடுத்து பண்ண வேண்டாம். நான் வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக தான் கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. நீங்கள் உங்களோட கிளாத் லைனிங் கிளாத் என்ன கலரில் எடுத்திருக்கீங்களோ அதே கலரில் நூல் எடுத்துக்கோங்க. அப்போது இந்த டாட்டு இந்த தையல்லாம் ரொம்ப விசிபிளாக தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போது நாட்டு நம்ம எப்படி போடணும்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நூல் எடுக்கும்போது கம்மியான லென்த்தில் தான் எடுக்கணும். ஒரு 10 இன்ச் அந்த மாதிரி லென்த்துக்கு தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது சிக்கு விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நீளம் கம்மியாக நீங்கள் எடுத்தால் போதும். போக போக நீளம் எடுத்துக்கலாம். ஸோ நான் நாட்டு போட போகிறேன். நாட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி லென்த் வரும்போதே லென்த்து இந்த மாதிரி நல்லா குட்டியாக வந்துட்டுனாலே நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு போடணுமோ அந்த இடத்துல இப்படி லைட்டாக குத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரியே குத்திட்டு 3 டைம்ஸ் அந்த நீடில் சுற்றி எடுக்கிறேன். இன்னொருக்கா பார்த்துக்கோங்க. எப்போவும் குத்துற மாதிரி தான் நீடில் குத்திருக்கேன். சிங்கிள் பீஸ்லேயும் டபுள் பீஸ்லேயும் சேர்த்து குத்தி எடுத்திருக்கேன். இப்போது 3 நேரம் ஒரு 4 நேரம் சுற்றலாம். 4 நேரம் 3 or 4 டைம்ஸ் ஊசியை சுற்றி எடுக்கிறோம். நூல் 1 2 3 3 அல்லது 4 டைம் சுற்றி நம்ம இந்த மாதிரி நூலை இழுத்துட்டோன்னா, ஊசியை இழுத்துட்டோன்னாக்கி நாட் நம்மளுக்கு கிடச்சிரும். தொடர்ந்து நம்ம அதே மாதிரி ஸ்டிச்சை இந்த சைடு ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ நம்ம கர்ச்சீஃபில் ஒரு சைடை முடிக்க போகிறோம். முடிக்கிற நேரத்தில் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எந்த இடத்துல முடிக்கணுமோ அந்த இடத்துல எப்போவும் மாதிரி ஒரு குத்து குத்திட்டு நீடில் 3 or 4 டைம்ஸ், நீங்கள் பிகினராக இருக்கனால 4 டைம்ஸே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம அதை டைட் பண்ணோன்னாக்கி இழுத்து எடுத்துகிட்டு டைட் பண்ணிட்டோன்னாக்கி முடிஞ்சிடும்.
பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும். பேக் சைடு இதுதான் ஃப்ரண்ட் சைடு. புள்ளி புள்ளியாக இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடு அந்த மாதிரி லைன்லாம் இருக்கும். இதே மாதிரி அடுத்த சைடும் நீங்கள் எல்லா சைடுமே அந்த கர்ச்சீஃபோட 4 சைடுமே நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஹாஃப் இன்ச் மடித்து வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் போடுற நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி குத்தி எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா இப்படி பண்ணி குத்தி எடுத்து ஒரு சுற்று ஊசியை ஒரே ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம இழுக்கிறோம். ஊசியை பின்னாலேருந்து ஒரு சுற்றி எடுக்கிறோம். இப்படி இழுத்து இழுத்து தைச்சா அந்த மாதிரி சுருக்கு வரும். இழுக்கக்கூடாது. கிளாத் எப்படி இருக்கோ அதுக்கேற்றால நம்ம பண்ணணும். நம்ம நூலையும் அதுக்கேற்றால லூஸாக விட்டு நம்ம தைக்கணும். ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. நார்மலாக கிளாத்துக்கு ஏற்றால நம்ம தைக்கணும். இதே மாதிரி 4 சைடும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா கர்ச்சீஃப் முடிஞ்சு. இதான் ஹெம்மிங் தையல். உங்கள்கிட்ட இருக்க சுடிதாரில் ஸ்லீவ் நீளமாக, கை நீளமாக அல்லது பேண்ட் நீளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ அளவு உங்களுக்கு தேவையோ அதை விட 1 இன்ச் அதிகமாக வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இதே மாதிரி 2 நேரம் மடிச்சுட்டு நீங்கள் இந்த ஹெம்மிங் தையல் போட்டிங்கன்னா குட்டியாயிரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது ரன்னிங் ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு கர்ச்சீஃபோட நல்ல பக்கம் நான் போட்டிருக்க மாதிரி ஒரு லைன் போட்டு எப்போவும் மாதிரி நாட் போட்டு த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ உள் பக்கம் கீழ்ப்பக்கம் இருந்து மேலே எடுக்கிறோம். புள்ளி புள்ளியாக இருக்கிற பக்கத்துக்கு நம்ம எடுக்கிறோம். மேலேருந்து கீழே கொண்டு போகிறோம். கொஞ்சம் கேப்பில் திரும்பியும் கொஞ்சம் கேப்பில் மேலே எடுத்துகிட்டு மேலேருந்து அதே அளவு கேப்பில் கீழே எடுக்கிறோம். 1/4 இன்ச்சு கேப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சையும் நம்ம இழுத்து தைக்கக்கூடாது. நார்மலாக கிளாத் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம தைச்சிட்ருக்கணும். இழுத்து தைச்சா இந்த மாதிரி வரும். நம்ம அப்போ இழுத்ததெல்லாம் அப்படி லூஸ் பண்ணி விட்டுக்கிடணும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த தையல் பேர் ரன்னிங் தையல், ரன்னிங் ஸ்டிச். இதை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணோன்னா, நம்ம இனி ப்ளீட்டட் ட்ரெஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்படி இழுத்தோன்னா நம்மளுக்கு சுருக்கு வருதுல்ல, அந்த மாதிரி சுருக்கு வரும்போது அதில் நம்ம மிஷினில் தையல் போட்டோன்னா அந்த சுருக்கு அப்படியே இருக்கும். குட்டி பிள்ளைங்களுக்கு பாவாடை அதெல்லாம் தைக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பேக் சைடு எப்போ மாதிரி கிளாத்தில் எந்த இடத்துல நாட் தேவையோ அந்த இடத்துல லைட்டாக குத்தி எடுத்துகிட்டு 3 or 4 சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹெம்மிங் ஸ்டிச், ரன்னிங் ஸ்டிச், டேப் மெஷர்மெண்ட், இன்ச் டேப் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 சைடுமே இதே மாதிரி ஹெம்மிங் ஸ்டிச், அதுக்கப்புறமா ரன்னிங் ஸ்டிச் நீங்கள் போட்டுட்டு வெனஸ்டே உங்களுக்கு குரூப் ஓப்பனாக இருக்கும். வெனஸ்டே நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எல்லா ஒர்க்கையுமே நான் கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஒர்க்கை வாட்ஸ்அப் குரூப்பில் நேற்று சென்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. 3 மாதத்துலேயே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டெய்லர் ஆகிடலாம். என்னால் முடியாது, நான் கொஞ்சம் மெதுவாக தான் கற்றுக்குவேன், எனக்கு வீட்டில் வேலை அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ எப்படி டைம் கிடைக்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ சொன்னால் ஏதாவது நான் அதை மார்க் இருக்கலாம். ஏன்னா இது எப்போ வேணாலும் அதை முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக நான் அதை இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மிஷின் ஹேண்ட்லிங் பார்க்க போகிறோம். மிஷினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் நூல், ஊசி, பாபின் கேஸ் அதெல்லாம் எந்தெந்த மாதிரி ஃபிட் பண்ணுறது, அந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அது கூடவே எந்த மிஷின் யார் யாருக்கு செட் ஆகும், சிலவங்க வெளியே இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல யூஸ் பண்ணிட்டு கிளாஸுக்கு வீட்டு தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட்டன் அதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கண்டி இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைனிங் மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ், காட்டன் கிளாத், இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வர்ற வீடியோவில் இருக்கும். மறக்காமல் வீடியோவை பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நீங்களும் ஒரு நல்ல டெய்லராக ஆகிருவீங்க. உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.